கர்நாடக அரசு இந்த மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று தினம் தினம் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே தமிழ்நாட்டில் நாம் இன்னும் அமைதியாக இருக்கின்றோம். இதுவரை ஒரே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றோம். அதிலும் அந்த தீர்மானத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது. கர்நாடகாவிலே அங்கே முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் அங்கிருக்கின்ற அத்துணை கட்சிகளும் திரட்டி பல முறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பல முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்களை சந்தித்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் ஈடுபட்டது. ஒரு அவசர அணுகுமுறை. அந்த அடிப்படையில் இன்று கர்நாடகாவில் உள்ள வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு என்பது அங்கே மேகதாது அணை கட்டும் இடத்திலே ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன ஆய்வுகள் என்றால் மேகதாது அணை கட்டுவதற்கான ஒரு ஆய்வு. ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் வனவிலங்கை பாதுகாக்க வேண்டும், வனங்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அதை எதிர்த்து அங்கே மேகதாது அணை கட்டலாமா என்று பல இடத்திலே 30 மீட்டர் கிட்டத்தட்ட 100 அடி ஆழமான ஆழ்துளை கிணறுகளை தோண்டி அங்கே ஆய்வுகள் நடத்தி இது தாங்குமா, அணை கட்ட முடியுமா, எத்தனை மரங்கள் இருக்கிறது, எத்தனை மரங்கள் அழியும், எத்தனை வன விலங்குகள் இருக்கிறது, எத்தனை புலிகள் இருக்கிறது, எத்தனை யானைகள் இருக்கிறது, அது என்ன பாதிப்பு எல்லாமே இதை ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் நாம் அமைதியாக இருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவசரமாக இந்த பிரச்சனை எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு அவங்க அணை கட்டி பூமி பூஜை போட்டாங்கன்னு நிறுத்த முடியாது. எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது, தீர்வுகள் இருக்கிறது, தீர்ப்புகள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம், நடுவர் மன்றம் தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ சரி நடுவர் மன்ற தீர்ப்பையோ எதையும் மதிப்பது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம், மே மாதம் 26ஆம் தேதி மத்தியில காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், அது அங்க அந்த ஆணையத்துல ஒரு கூட்டத்தில் ஜூன் மாதம் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு 9.91 டிஎம்சி நீரை வெளியிட வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இது கர்நாடகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஜூன் மாதம் இறுதியிலே நமக்கு கிடைத்த நீர் வெறும் 2.91 டிஎம்சி. கொடுக்க வேண்டியது 9.91, கிடைச்சது 2.91. ஜூலை மாசம் நமக்கு கொடுக்க வேண்டியது 42 டிஎம்சி. நிச்சயமா கிடைக்க போறது கிடையாது. மேட்டூர் அணை 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையில் 40 டிஎம்சி தான் இருக்கு. இது வெறும் குடிக்கிறதுக்கு தான், குடிநீருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், பாசனத்துக்கு கிடையாது. நேற்று முன்தினம் புள்ளிகுண்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கதான் காவிரி தமிழ்நாட்டு உள்ள வர பகுதி, அங்கதான் தொடங்கினேன். அங்க பார்த்தா காவிரி நடுவுல நின்று பேட்டி கொடுக்கறேன், ஏன்னா தண்ணி இல்லை. ஜூலை மாசத்துல தண்ணி வெள்ளமா வரணும், மேட்டூர் அணை நிரம்பி இருக்கணும், ஜூன் 12 திறந்து இருக்கணும். ஆனா எதுவுமே நடக்கல. இது மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாக இந்த நிலைனா, மேகதாது அணை அவங்க கர்நாடகாவில் கட்டிட்டாங்கன்னா இது கூட கிடைக்காது. இது தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை இது.